guys, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா present simple க்கும் present continuous க்கும் sentence வந்துச்சு அப்படினா அதுல எப்படி மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்ம எது simple present எது present continuous னு கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னோட previous videos பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. present simple க்கும் present continuous க்கும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டுருப்பேன். அத பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இதுக்கான டீடைல்ஸ் தெளிவா புரியும். சோ அத டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்கிறேன், நீங்க மறக்காம போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். simple present tense, simple continuous tense இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம். இப்போ அத வச்சு நம்ம எப்படி क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் பண்றதுன்றத பார்க்கலாம். I walk அப்படினா நான் நடந்துட்டு இருக்கேன். அதாவது தினம் டெய்லியும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ingஓ இல்ல s எதுவுமே சேர்க்காம நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ I walk இது வந்து பெர்மனன்ட்டான ஒரு விஷயம், டெய்லியும் நடக்கிறது ஒரு ரொட்டீன் இல்லையா? சோ அத பத்தி நாம சொல்றோம் இந்த வீடியோல. You walking நீங்க டெய்லியும் நடக்கிறது ரொட்டீன். We walk நம்ம எல்லாரும் சேர்ந்து. They walk அவங்க எல்லாரும் நடக்கறாங்க. He வர இடத்துல கண்டிப்பா verb பக்கத்துல s es அப்படினு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி சொல்லுவோம். So he walks, she walks, it walks. இதுல it அப்படின்றது அக்ரிணை சொல்றது, அதாவது அனிமல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை சொல்றது, அல்லது கம்ப்யூட்டர், டெலிவிஷன் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம it வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட பேஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் verb. அதாவது present simple அப்படின்னா சப்ஜெக்டும் verbும் தான் அதுக்கு மெயினான பேசிஸ். ஓகே गाइस, அடுத்து present continuous. present continuous now இப்ப நடக்கிற விஷயம் பிளஸ் டெம்பரரியா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு present continuous யூஸ் பண்ணுவோம். without helping word it's not give complete meaning. அதாவது helping word இல்லாம மீனிங் வந்து கொடுக்காது. so I am walking அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம். இதுல helping word அப்படின்றது present continuous பொறுத்த வரைக்கும் மூணு helping word நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து am or is, இது மூணு தான் நம்ம present continuousக்கு யூஸ் பண்ணுவோம். so I வர இடத்துல am யூஸ் பண்ணுவோம். I am walking, you are walking, we are walking, they are walking, he is walking, she is walking, it is walking. அதாவது சப்ஜெக்ட் அதோட be form verb plus verb ஓட ing, இதுதான் இதோட பேசிக் ஃபார்மட். பேசிக் ஃபார்மட் என்ன? சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ட் அதாவது to be form, verb ஓட ing. so I அப்படின்றது இதுல சப்ஜெக்ட், I amன்றது ஹெல்பிங் வேர்ட்னு சொன்னேன் இல்லையா, be form verb. so walk அப்படின்றது verb அதோட ing சேர்த்து நாம யூஸ் பண்றோம். ஓகே गाइस, அடுத்தது இதுலயே வந்து நம்ம வந்து क्वेश्चंस யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணுவோம், பிளஸ் क्वेश्चंस கேக்குறதுக்கும் அத நெகட்டிவ்ல யூஸ் பண்றதுக்கும் எப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். இதுல அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். he doesn't walk, அதாவது he வர இடத்துல நமக்கு does வருமா do வருமான்ற சென்டென்ஸை மறக்காம பார்த்துக்கோங்க. he க்கு பக்கத்துல doesn't walk, அவன் நடக்கல. so does he walk, அதாவது இது வந்து क्वेश्चंस டாக்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். so क्वेश्चंस டாக்ல வரப்போ does வந்து என்னைக்குமே he அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரணும். so doesn't he walk அல்லது work. அடுத்தது இதுல அதாவது present continuous tenseக்கு நம்ம வந்து நெகட்டிவ் ஃபார்மேட்டும் அதோட क्वेश्चंस டாக்ஸும் நம்ம இப்ப பார்க்கலாம். he is not walking, நெகட்டிவ் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம not சேர்த்துப்போம் இல்லையா? so அதுக்காக isன்றது ஹெல்பிங் வேர்ட், ஹெல்பிங் வேர்டுக்கு பக்கத்துல not சேர்த்து தான் நம்ம இந்த சென்டென்ஸை சொல்லுவோம். he is not walking. அடுத்து क्वेश्चंस டாக்ல பார்க்கறப்போ நான் என்ன சொன்னேன், அந்த ஹெல்பிங் verb வந்து முன்னாடி வரணும் இல்லையா? அப்போ is he working அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். ஓகே गाइस, நார்மலா present simpleக்கும் present continuousக்கும் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணனும்ன்றத பார்த்தோம். இப்போ present simple present continuous அப்படினா எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். அதாவது போன வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, present simple அப்படினா ஜெனரலான விஷயம் பிளஸ் பெர்மனன்ட்டான விஷயம். present continuous அப்படினா நான் இப்ப நடக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி டெம்பரரியா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? சோ அது நாம இப்போ பிரீஃபா பார்க்கலாம். present simple அப்படின்றப்போ I live in this house, நான் வந்து பெர்மனன்ட்டாவே இந்த ஹவுஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? I live in this house, பெர்மனன்ட்டா நான் இந்த வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ அது வந்து present simpleல வரும். அதே present continuous இருந்துச்சுன்னா I am staying at a hotel, அதாவது டெம்பரரியான ஒரு விஷயம், நான் வந்து ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேன். I am stayingனா இப்ப தங்கி இருக்கிறது. so I am staying at a hotel, இது வந்து ஒரு டெம்பரரியான விஷயம், staying at a hotel. அடுத்தது he plays the cricket,
இது வந்து ஜெனரல். அதாவது சச்சின் வந்து கிரிக்கெட் விளையாடுவாரு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு ஜெனரலான விஷயம். எப்பவுமே கிரிக்கெட் விளையாடுறாரு இல்லையா? சோ அத வந்து நம்ம he plays the cricket அப்படின்னு ஜெனரலா ஒரு விஷயத்த சொல்றோம். அதே he is playing the cricket அப்படின்னா அவர் வந்து இப்போ விளையாண்டுட்டு இருக்காரு, இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா? he is playing the cricket now. இப்போ அவர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றத வந்து present continuousல நாம சொல்லுவோம். அடுத்தது we watch the news at 6 PM அப்படின்றது ரொட்டீன். ஏன்னா நம்ம இப்ப சன் டிவியோ இல்ல வேற ஏதாவது சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர்மனண்டா அவன் போடுற விஷயம் என்ன, 6 மணிக்கு நியூஸ் போட்டா 6 o'clock நியூஸ் போடுறது, 6:30னா அதுக்கப்புறம் சீரியல்ஸ், இந்த மாதிரி அவங்க பெர்மனண்டான ஒரு விஷயம் போடுறது நம்மளும் பெர்மனண்டா தான் பார்ப்போம். அதாவது ரொட்டீனா நம்ம ஒரு வேலையை செஞ்சிருது. அப்போ we watch the news at 6 PM ரொட்டீனா. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், டிவில நியூஸ் போடுறத 6 மணிக்கு கரெக்டா பார்ப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அது வந்து ரொட்டீனான விஷயம், பெர்மனண்டான விஷயம். அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு we are watching the news now. இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு, சோ இப்போ நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? we are watching the news now. இப்போ நான் டிவி பார்த்துட்டு இருக்கோம், இப்போ நாங்க டிவி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். லாஸ்ட் ஒன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது சூரியன் வந்து கிழக்கு உதிச்சு மேற்கு மறையும், அதாவது ஈஸ்ட்ல உதிக்கும் வெஸ்ட்ல மறையும் இல்லையா? அது வந்து ஒரு பெர்மனண்டான விஷயம், அது வந்து மாறாத ஒரு விஷயம், அது வந்து எப்பவுமே நடக்கக்கூடியது. இது ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். the sun sets in the west. கிழக்குல உதிச்சு மேற்குல மறையும். சோ அப்ப இது மறையிறது வந்துட்டு ஒரு ஃபேக்ட், எப்பவுமே ரொட்டீனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து ஒரு ஃபேக்ட். அதே வந்து look the sun is setting. அங்க பாரு அந்த சன் வந்து மறையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அங்க பாரு அந்த சன் மறைய போகுது அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ மறைய போது அவங்க பாருன்னு டக்குன்னு நம்ம சொல்றோம், அந்த விஷயத்த பார்க்க சொல்லி நம்ம தூண்டுறோம் அந்த டைமிங்ல. சோ அதுவும் வந்து இப்போ நடக்கிற விஷயம். சோ look the sun is setting, இது வந்துட்டு நான் இப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ பெர்மனண்டா, ஜெனரலா, ஃபேக்டா, ரொட்டீனா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிரசன்ட் சிம்பிள்னு சொல்லுவோம். அதே பிரசன்ட் கண்டினியூஸ்னா டெம்பரரியான ஒரு விஷயத்தையும் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்தையும் சொல்றதுக்கு நாம பிரசன்ட் கண்டினியூஸா யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், present simple, present continuous எந்த மாதிரி verbs கூட நம்ம யூஸ் பண்ணுவோம்ன்றதை இப்ப பார்க்கலாம். present simple அப்படின்றது action verb ஓட யூஸ் பண்ணுவோம். action verbனா என்ன, running, playing, writing அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம action சொல்றோம். அதே சேம் டைம் present continuousக்கும் action verbs வரும் with help of helping verbs. helping verb இல்லாம அது தனித்து இயங்காது. பட் ஆனா action verb presentல வரப்போ அதுக்கு helping verbs தேவை கிடையாது. அதே சேம் டைம் present simple பொறுத்த வரைக்கும் stative verbsம் present simpleக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா present continuousக்கு stative verb யூஸ் பண்ண மாட்டோம். stative verb அப்படின்னா நம்மளோட மைண்ட் ரிலேட்டடாகவும் நம்மளோட எமோஷன்ஸ் ரிலேட்டடாகவும் கனெக்ட் ஆன வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து stative verbs ன்னு சொல்லுவோம். அதாவது verbs வந்து மொத்தம் 2 இருக்கு இங்கிலீஷ்ல. ஒன்னு active verb, இன்னொன்னு stative verb. active அப்படின்னா நம்ம செய்கிற செயல்களை குறிக்கிறது, ஐ மீன் ஆக்ஷன் verb செய்கிற செயல்களை குறிக்குது. stative verb அப்படின்றப்போ நம்மளோட மைண்ட் ரிலேட்டடான ஒன்னு பிளஸ் எமோஷனலான ஒன்னு. சோ அதுக்கு வந்து நம்ம stative verb னு சொல்லுவோம். stative verb வந்து present continuous tenseக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ரொம்பவே தப்பான சென்டென்ஸ் மேக்கிங்கா இருக்கும். ஓகே गाइस, அடுத்து நாம சென்டென்ஸ் மேக்கிங்ஸ் பார்ப்போம். சென்டென்ஸ்ல எது வந்து present simpleல வரும், present continuousக்கு எந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்றோம்ங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே गाइस, இப்போ காமனா நம்ம மிஸ்டேக் பண்ண போற இடங்களை நம்ம எப்படி ரீகரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல look அப்படிங்கிறது presentல நடந்துட்டு இருக்க விஷயம், அங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து presentல நடந்துட்டு இருக்க விஷயம். So look it snows அப்படிங்கிறது தப்பானது. it snows அப்படிங்கிறது வந்து present simple னு நம்ம சொல்லுவோம். it snows ன்றது present simple. பட் ஆனா இங்க look அப்படியே கொடுத்திருக்காங்க இல்லையா? இது present continuous. So இதை எப்படி present continuous-ஆ மாத்துறது அப்படின்னா it look snows அப்படிங்கறத எடுத்துட்டு it is snowing. it is snowing. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், we are making website. அதாவது நம்ம இப்போ ஒரு கம்பெனில வர்க் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனில வர்க்கிங்ல நமக்கு வெப்சைட் கிரியேட் பண்றதா நம்மளோட ஜாபே அந்த இடத்துல. சோ அப்படி இருக்கப்போ வெப்சைட்டை வந்து we are making, அதாவது இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வராது, அதோட ஜாபே நம்மளோட ஜாப் தான். சோ அது வந்து present simple tense. சோ இதை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா are making எடுத்துட்டு we makes website. நம்ம என்ன பண்றோம், பெர்மனண்டாவே நம்மளோட வர்க்கே அதுதான்றப்போ we make
அப்போ நம்ம வந்து மேக் பண்றோம். வெப்சைட் எப்போ மேக் பண்றது தான் நம்மளோட விஷயம். சோ அதை நம்ம வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், she works in the OT this month. she works in the OT this month இருக்கு. அதாவது இந்த மாசம் ஒர்க் பண்றா அப்படின்றப்போ present continuousல வரும் இல்லையா? அப்போ she works in the OT அப்படின்றது she is working in the OT this month. ஓகேங்களா? அப்போ இந்த மாசம் ஊட்டில ஒர்க் பண்ணுவா. இது வந்து present continuous tense. So next one நம்ம பார்க்க போறது they are always going to bed at 8 o'clock. அதாவது நம்ம ரொட்டீனா ஒரு வேலையை நம்ம செய்யறோம். டெய்லியும் நைட் 8 மணிக்கு நம்ம படுக்க போறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ரொட்டீன். இங்க வந்து always அப்படின்னு கொடுக்கறப்போ எப்பொழுதும். அப்போ always நம்ம என்ன பண்ணுவோம்? பெட்டுக்கு கரெக்டா 8 o'clock நம்ம கரெக்டா போயிடுவோம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? they are always going to bed கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரையும் கோயிங்கையும் எடுக்கணும். they always go to bed at 8 am. ஏன்னா இது வந்து என்னது? simple present tense. simple present tenseல இருக்கிறதுனால they are வந்து continuous tense தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ing அதாவது going அப்படின்றது continuousல வருது. சோ அதை ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு they always go to bed at 8 o'clock. ஓகேங்களா? அடுத்தது he is living in Dubai இருக்கு. சோ இதுவும் வந்து presentல இருக்கா? present continuousல இருக்கா? of course he is living in Dubai. அதாவது இந்த living அப்படின்றது present continuousல வருது. பட் ஆனா இங்க கொடுத்திருக்க வேர்ட் வந்து பெர்மனன்ட்டான ஒரு விஷயத்தோட ஒத்து போகுது இல்லையா? சோ அப்போ இது வந்து தப்பான விஷயம். சோ இதை எப்படி நம்ம ரீகரெக்ட் பண்ணணும் அப்படின்னா he is living அப்படின்றதை எடுத்துட்டு he live in Dubai. இதுதான் இதுக்கான கரெக்ட் வேர்ட். he lived in Dubai. அவன் துபாயில இருக்கான். what are you doing? what do you do? இது ரெண்டுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு பாருங்க. what are you doing? what do you do? ரெண்டுமே ஆக்சுவலா கேட்கிற ஒரே விஷயம் தான். what are you doing? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? what do you do? நீ என்ன பண்ற? ரெண்டுமே ஆக்சுவலா சிமிலரான क्वेश्चंस. பட் ஆனா நம்ம கேட்கிற விஷயத்தை பொறுத்து அது பிரசன்ட் கண்டினியூஸ்ல வருமா பிரசன்ட் சிம்பிள்ல வருமான்றது இருக்கு. சோ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறது. இப்போ காமனா நம்ம வந்து லஞ்ச் டைம்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நம்மள்ட்ட ஒருத்தவங்க வந்து क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா we are eating அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ அது வந்து present continuous tense. சோ what are you doingங்கிறது present continuous tense. what do you do அப்படின்னா நீ என்ன பண்ற அப்படின்னு அர்த்தம். what do you do அப்படின்னா நீ என்ன பண்ற? இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட ஸ்கூல்ல படிச்சவங்களா இருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றப்போ what do you do? நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? I work. நான் ஒர்க் பண்றேன், நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இது வந்து what do you doன்றது வந்து present simple tense. So guys இது வந்து present simple tense. So இந்த ரெண்டுமே சிமிலரான வேர்ட்ஸ் தான். பட் ஆனா நம்ம கேட்கறத பொறுத்து இதோட மீனிங்ஸ் வந்து மாறுது. what are you doing னா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். what do you do அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். ரெண்டுமே சேம். பட் ஆனா அது கேட்கிற இடத்தை பொறுத்தும் கேட்கிறவங்களோட பொறுத்தும் அது சேஞ்ச் ஆகும். சோ what are you doing? நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். I am teaching. what do you do? I am work. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் இதுக்கான மீனிங். சோ இந்த சென்டென்சஸ் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே गाइस, இது உங்களுக்கான क्वेश्चनिंग டைம். எப்படின்னு பாக்குறீங்களா? இப்போ நான் இதுல எழுதியிருக்க क्वेश्चंस्க்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க என்னோட சேர்ந்து. ஓகே गाइस, இதுல நான் எழுதியிருக்கிறது drink. அதாவது usually I dash tea but today I dash coffee. இது வந்து present simple இதுல எங்க வரும்? present continuous எங்க வரும்ன்றத சொல்ல போறோம். ஓகே, drink அப்படின்றது குடிக்கிறது இல்லையா? usually அப்படின்னா அது வந்து என்னது? டெய்லி ரொட்டீன்ல பண்ற ஒரு விஷயம். So usually I dash tea, drink tea. Usually I drink tea, but today I dash coffee. Todayன்றப்போ இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம். அப்போ drinking. அப்போ drinking coffee. நல்லா கவனிங்க. usuallyன்றது காமனா நம்ம டெய்லி பேசிஸ்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். So usually I drink tea but today I drinking coffee. todayன்றது இப்போ நடக்கக்கூடிய present continuous. So I drinking coffee. So I அப்படின்றத மட்டும் நம்ம அந்த இடத்துல போட மாட்டோம். So I னா நம்ம என்ன helping word யூஸ் பண்ணுவோம்? am. So I am drinking coffee. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ்.
Okay, next question. Usually they dash rice, but today they dash noodles. இங்க என்ன கொடுத்திருக்கோம்? Make அப்படின்ற sentence கொடுத்திருக்கோம். So usually they make rice வருமா? Makes rice வருமா? Usually they makes rice. ஏன் makes வருது அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? நார்மலா ரைஸ் யூசுவலி அப்படின்றப்போ டெய்லி பேசிஸ், அப்போ டெய்லி பேசிஸ்ல நம்ம பண்றப்போ they makes rice, but today they dash noodles. டுடே அவங்க என்ன பண்றாங்க? எப்பவும் ரைஸ் தான் பண்ணுவாங்க, பட் ஆனா இன்னைக்கு டுடே வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா they are helping word யூஸ் பண்ணுவோம் இல்லையா? so today they are making noodles. Today they are making noodles. Okay, last one. We dash meeting in Trichy this weekend. இங்க வந்து இது present tense ல வருமா இல்ல present continuous ல வருமா? நல்லா கவனிங்க. We dash a meeting in Trichy this weekend. என்ன questions கொடுத்திருக்காங்க? Meeting. It's present continuous tense. So we are attending a meeting in Trichy this weekend. இந்த வாரம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? so இந்த வாரம் present continuous. so அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? we are attending a meeting in Trichy this weekend. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம பார்த்த present simple and present continuous tense எங்க யூஸ் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும், அதுக்கான பேசிக் என்னன்றத பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, thank you for watching.